இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கிங் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அது யார் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போறாங்கன்றத பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. தீபா. தீபா. உங்களோட சொந்த ஊரு? கம்பம் இருந்தது, சொந்த ஊர் சேலம். சேலம். சோ இப்போ கம்பத்துல இருக்கீங்க. ஆமா. ஓகே. கம்பம் என்ன ஸ்பெஷல்? கம்பம் என்ன, ஏலக்காய் தோட்டம், ஏலக்காய் மலை இங்க இருக்கு, சுருளி, தேக்கடி, ஃபால்ஸ். திராட்சை? திராட்சை மெயின். அது சொல்லாம விட்டீங்களா இப்போ? திராட்சை இங்க இருக்கு. என்ன மாதிரியான திராட்சை எல்லாம் இங்க கிடைக்கும்? பிளாக் டேட்ஸ். சீட்லெஸ்ஸா? சீட்லெஸ் இல்ல, சீடோட தான் இருக்கும். சீடோட இருக்கும். அது நல்ல டேஸ்டிங்க. டேஸ்ட் இருக்கும். சோ இங்க எல்லா வீட்லயும் கிரேப் ஜூஸ் இருக்குமா அப்போ? இருக்கும். ஓகே. சோ இப்போ நீங்க வந்து சேலத்துல இருந்து வந்திருக்கீங்க? ஆமா. கம்ம எப்போ எவ்வளவு வருஷம் ஆச்சு? 15 years ஆச்சு. 15 years ஆச்சு. சமையல் எப்போ கத்துக்கிட்டீங்க? 2 years பண்ணிட்டேன். 2 years தான் பண்றீங்களா? உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சு? 15 years ஆச்சு. 15 years ஆச்சு. சோ 13 வருஷம் நீங்க வந்து சமையலே பண்ணல. சமையல் பண்ணல, அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். அப்படியா? உங்க ஹஸ்பண்ட் எதுவுமே சொன்னது இல்லையா? எதுவும் சொல்ல மாட்டாங்க. எதுவும் சொல்ல மாட்டாரு. இப்போ 2 years என்ன சொல்றாரு? ஓகேன்றாரு. ஓகேன்றாரு. இன்னும் நிறைய கத்துக்கணும். இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? வாழை இலையில அடை. வாழை இலையில அடை. வாழை இலையை வச்சு அடை பண்ணுவீங்களா இல்ல வாழை இலை மேல வச்சு அடை பண்ணுவீங்களா? வாழை இலை மேல மாவு வச்சு அடை பண்றேன். வாழை இலை வச்சு அடை இல்ல? இல்ல. ஓகே ஓகே. சோ இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. ஊற வச்ச துவரம் பருப்பு, ஊற வச்ச புழுங்கல் அரிசி, கருவேப்பிலை, சிவப்பு மிளகா, சீரகம், பெருங்காயம், உப்பு. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமா. எண்ணெய்னா எதுவுமே எண்ணெயே இல்லை, அதனால தான் கொலஸ்ட்ரால் இல்லாம ஃபுட்டு. ஸோ இந்த டிஷ் அதிகமாக சாப்பிட்டா கொழுப்பு வராது. ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வந்து எண்ணெய் நெய் எதுவுமே இல்லாமல் வித்தியாசமாக நம்மளுக்கு வாழை இலை வச்சு அடை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ 2 வருஷமாக தான் இவங்க சமைக்கிறது அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள். ஃபுல்லாக இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் அரைச்சி நைஸாக அரைச்சி வாழை இலையில் தட்டி அப்படியே வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். ஸோ வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான டிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து மிக்ஸியில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். ஆமாம். இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஊற வச்சிங்க? 3 hours. 3 hours ஊற வைக்கணும். புழுங்கல் அரிசி தான்? புழுங்கல் அரிசி. பச்சை அரிசி யூஸ் பண்ணக்கூடாது? இல்லை. ஓகே. ஸோ இப்போ புழுங்கல் அரிசியை போட்டு அரைச்சிடலாமா? நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை, இந்த வார்டு எம்சியா இந்த தடவை செலக்ட் ஆகிருக்கேன். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அங்கேயும் இப்படி தான் சாஃப்டாக பேசுவீங்களா? அங்கே பேசுவீங்க. அங்கே பேசுகிற மாதிரி ஒரு வார்த்தை பேசுகிறேன். இல்லை, இன்னும் இது மீட்டிங் எதுவும் ஆகலை. மீட்டிங் வந்தால் தான். வீர வசனம்லாம் பேசுவீங்களாங்க? பேச வேண்டியது வரும்ல, கண்டிப்பாக. ஸோ இப்போ போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன பேச போகிறீங்க? போன உடனே இங்கே வந்து வாட்டர் பிரச்சனை நிறையா இருக்குது. அதை தான் ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறீங்க. திரும்ப அந்த டாபிக் வருவோம். முதல்ல அரைப்போம் வாங்க. தண்ணி இல்லாமல் எல்லாமே ட்ரையாக. ஸோ அரைக்கும் போது கூட நம்ம தண்ணி யூஸ் பண்ண போகிறது இல்லையா? ஆஹா, இதில் இருக்கிற தண்ணியே போதும். இது என்ன கணக்கு ஏதாவது இருக்கா? 1க்கு 1. புழுங்கல் அரிசி 1 கப்புனாக்கா துவரம்பருப்பு 1 கப்பு. ஸோ எல்லாமே ஈக்குவல். கருவேப்பிலை இது தனியாக போட வேண்டியதில்லை, இதில் போட்டு அரைச்சிட்டாலே போதும். யாரும் அதை தூக்கி போட மாட்டாங்க. ஆமாம். 2 மிளகா போதும் இந்த அளவுக்கு. ஜீரகம் கொஞ்சம், உப்பு கொஞ்சம். ஜென்ரலாக நீங்கள் சாஃப்ட் டைப்பா இல்லை ரஃப் டைப்பா? கொஞ்சம் சாஃப்ட் தான். கொஞ்சம் சாஃப்ட் தான். பெருங்காயம் இது ஃபுல்லாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். ஸோ இன்னும் நல்ல நைஸாக. ஓகே. இப்போ இதை அரைச்சாச்சு இல்லையா? அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம இலையில தடவணும். ஆமாம். கொஞ்சமாக எடுத்து இப்படி வச்சு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுனாக்கா தண்ணி கொஞ்சம் டிப் பண்ணிட்டு இப்படியே நல்லா ஃப்ளாட்டாக தட்டிடணும். இதை ஒன்று மேலே ஒன்று தான் வைக்கணுமா? ஆமாம். அப்போ தான் இன்னொரு இலையில இருக்கிற எசன்ஸ் இந்த இலையிலையும் வந்து உங்களுக்கு வாழையோட எடை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இந்தாண்ட ஒன்று
இந்த சைடு மாற்றி மாற்றி வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இது வாழை இலை மட்டும் தான் பண்ணணுமா? மந்தார இலை அந்த மாதிரி இலை? லச்சட்டை இலைன்ட்டு ஒரு இலை இருக்கு. லச்சட்டை கீரை. அதுலேயும் இதே மாதிரி இந்த மாவையே வச்சு ரோல் பண்ணி அதையும் பண்ணலாம். பிரமாதமாக வந்து இந்த வாழையில இவங்க வந்து அதை வந்து அடை மாதிரி தட்டிட்டாங்க. பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே அதை ஸ்டீம் பண்ண போகிறோம். ஆமாம், ஸ்டீம் பண்ணணும். ஓகே, அடுப்பு பற்ற வச்சு இப்போ குக்கர் வச்சு அதுக்குள்ளார தண்ணி ஊற்றணும். வச்சோன்னே அது அப்படியே இறக்கணும். இப்போ எலெக்ஷன், அதாவது பாலிடிக்ஸ்ல நிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எப்படி வந்தது? அந்த வார்டுக்கு சோசியல் சர்வீஸ் செய்யணும்ட்டு வந்திருக்கேன். ஆமாம். சரி, ஓட்டு கேட்டு போயிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக. எப்படி கேட்பீங்க நீங்கள் ஓட்டு? நீங்கள் எனக்கு போட்டு ஆதரவு தெரிவிச்சிங்கனாக்கா உங்களுக்கு எது வேணுமோ நான் அதை செய்கிறேன், உங்கள் குறைங்க ஏதாவது இருந்தாங்கனாக்கா சொல்லுங்கள் நான் செய்கிறேன்ட்டு அப்படி கேட்டு வாங்கினேன். இங்கே எவ்வளோ எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே இங்கே? ஆமாம். அதை வச்சு ஓட்டு வாங்கிட்டீங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து இனிமேல் தான் அந்த வாட்டர் ப்ராப்ளம் ஏதோ இருக்குது, அதுக்கான முயற்சிகள் எடுக்க போகிறோம். மற்றபடி என்ன ஹாபிஸ்? பாட்டு பாடுவீங்களா? பாட்டு பாடுவேன். பெயிண்டிங்ஸு இந்த மாதிரி ஹாபிஸ் தான் ஜாஸ்தி. பாட்டு பாடுவீங்க? பாடுவேன். ஜென்ரலாக எங்கே பாடுவீங்க? கோயிலில். ஓகே, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு எங்களுக்காக ஒரு 2 வரி பாடுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே, ஞான விநாயகனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. நல்லா பாடுறீங்க. ஏன் இவ்வளோ வெக்கப்படுறீங்க? அதுக்கு இப்படி வெக்கப்பட்டு பாடுறீங்கன்னா விநாயகரே வெக்கப்படுறாரு அப்புறம். ஓகேங்க, இந்த அடை வந்து நல்ல ஸ்டீம் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. ரெடி ஆயிருக்குமா? ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஆஹா, கொடுங்க. ஒன்னொன்னா எடுத்து அப்படியே ஒரு தட்டில் அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதோட காம்பினேஷன் என்ன? தேன் வச்சுக்கலாம், இல்லைனாக்கா ஊறுகாய் வச்சுக்கலாம். மாங்காய். அந்த வாழையோட அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இறங்கி இருக்கும். சூப்பர். எண்ணெய் நெய் எதுவுமே இல்லை, ஆரோக்கியமான ஒரு உணவு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து எம்சிஏ இருக்கீங்க, மறுபடியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த நாட்டுக்காக நல்லதெல்லாம் செய்யுங்க. ஓகேவா? இனிமேல் பாடும்போது வைக்கப்படாதீங்க, நல்லா பாடுறீங்க. ஓகேங்க, இந்த அருமையான டிசைன் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். வாழை அடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல புழுங்கல் அரிசியும் தோரம்பருப்பையும் 3 ஹவர் நல்லா சோக் பண்ணிக்கோங்க தண்ணியில். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஊற வச்சிருக்கிற புழுங்கல் அரிசியை சேர்த்துக்கோங்க. ஊற வச்சிருக்கிற தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வரமிளகா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாவு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற வாழையில அடையாக தட்டி நீங்கள் குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட வாழை அடை தயாருங்க.